ஐயோ கௌதமி மேடம், ஐயோ என்னங்க என்னங்க நிஜமாவே வந்திருக்காங்க? ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள இது? மேம் நீங்களா? ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மேடம் உள்ள வாங்க வாங்க. வாங்க வாங்க மேடம் வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஹாப்பி தீபாவளி. மேம் உட்காருங்க மேம். நீயும் உட்காரு உட்காரு. எல்லாரும் உட்காருங்க. ஐயோ கௌதமி மேடம்ங்க, என்ன மாப்பிள இது? என்னால நம்பவே முடியல. கௌதமி மேடமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. மேடம் உங்க எல்லா படத்தையும் நான் பார்த்திருக்கேன் மேடம். ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டேன். மாமா சான்ஸே இல்ல மாமா. எப்படி மாமா? நண்பா அசத்திட்ட நண்பா, பின்னிட்ட. கௌதம், நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க மதுமிதா? மேம் நீங்க என் பேரை சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்கிட்ட பேசுறீங்கங்கறத நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. என் லைஃப்ல பெரிய இன்ஸ்பிரேஷனே நீங்க தான் மேம். என்னோட ஒவ்வொரு நாள்லயும் நான் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கும் போதெல்லாம் நான் உங்களை தான் மனசுல நினைச்சுப்பேன். எனக்கு உங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும். அதுவும் தீபாவளி அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததை என்னால இன்னும் நம்பவே முடியல. இப்படி பேசிட்டு போறா. இவளை சும்மாவே விடக்கூடாது. நான் விடவும் மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் மாப்பிள. தேங்க்ஸ் மாமா. மது கிளம்பலாமா? அத்தை மாமா நாங்க கிளம்புறோம். மாப்பிள நைட்டு தங்கிட்டு காலையில போலாம்ல? நோ நோ நோ, வேலை நிறைய இருக்கு. தீபாவளிக்கு உங்களுக்காக தான் வந்தேன். நாங்க கிளம்புறோம். மாப்பிள நீங்க ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், எப்பவுமே ரொம்ப பிஸியானவர்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த தீபாவளிக்கு இங்க வந்து இங்க இருக்கிற அசௌகரியத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக இருந்தீங்க. ரொம்ப நன்றி. அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. எதுவும் என் வீடு தானே. ஏய் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? சரி அப்ப நாங்க புறப்படுறோம். ஒரே ஒரு நிமிஷம் மது, என் கூட கொஞ்சம் வாயேன். வந்துரு. வா மது, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? சொல்லுமா. மத்ததெல்லாம் ஓகே தானே? புரியலமா. மத்ததெல்லாம் ஓகே தானேனா? ஏய் அதாண்டி, இவ ஒருத்தி எல்லாம் வழக்கமா சொல்லணும். மத்ததெல்லாம் ஓகே தானே? உனக்கு வேற வேலையே இல்ல. அப்படின்னு நான் தப்பா கேட்டுட்டேன். இப்படி கோச்சிட்டு போறா? என்ன பாட்டி? தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஆமா நீங்க ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? அதுவாமா, எனக்கு அவனை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும், உன் வீட்டை பத்தியும் தெரியும். அதான் கேட்டேன். நீங்க நினைச்சது சரிதான் பாட்டி. ஒன்னு ரெண்டு பிரச்சனைங்க இருந்துச்சு, இல்லன்னா சொல்ல முடியாது. அதுக்கு தான் கேட்டேன். என்னாச்சுமா?
அது வந்து பாட்டி ஆ, ஓ இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கியா நீ? பாவமா நீ? பாட்டி நான் பாவம் இல்ல, அவருதான் பாவம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல பாட்டி, அவருக்கு தான் எங்க வீடு கொஞ்சம் செட் ஆகல, என்னால அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்படியா? அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. அங்க பாரு. நீ என்னமோ உன் வீடு அவனுக்கு செட் ஆகல, அவன் கஷ்டப்பட்டாங்கிற. அவன் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் பாத்தியா? அவன் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அவன் ஆளே மாறிட்டான். இதுக்கு காரணம் நீயும் உன் வீடும் தானே எனக்கு தோணுது. மதுமிதா, கௌதம் இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தானே இத்தனை நாளா நான் ஆசைப்பட்டேன். அவன் எப்பவும் இப்படியே இருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. நிச்சயமா பாட்டி, அவரை இதே மாதிரி சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.